இன்னைக்கு இந்த புதிய அமர்வு மூலமா உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த புதிய அமர்வுல நாம பேசக்கூடிய விஷயம், நாம நமக்குள்ள பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடிமட்ட முயற்சிகள், கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அடிமட்ட முயற்சிகள் எதற்கு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னா என்னதுன்னு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மனித இனம் ஆரம்ப காலம் தொட்டு வளர்ச்சியை நோக்கி தான் தன்னோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது எந்த பீரியட்ல இருந்துன்னு நம்ம சொல்லலாம், எந்த காலகட்டத்துல இருந்து சொல்லலாம். மனித இனம் நாகரிகம் அடைஞ்ச காலத்துல இருந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு முயற்சியுமே வளர்ச்சியை நோக்கி தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வளர்ச்சியை நோக்கி இருந்துகிட்டு இருக்கிறதுல ஆரம்ப காலத்துல மனிதன் இயற்கையை சார்ந்து இருந்தான். அப்படின்னா என்ன, இயற்கை ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை நோக்கி மாற்றங்களுக்கு ஏற்றா போல தன்னை தகவமைச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளவு காலத்துக்கு இயற்கையை நாம சார்ந்து இருக்கிறது, அந்த நேச்சுரல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது, அந்த இயற்கையுடைய மாற்றங்கள் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு நாளைக்கு தகவமைச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி மனித இனத்தினுடைய முன்னாடி இருந்தது. அப்படிங்கிறப்போ மனித இனம் தன்னுடைய வாழ்க்கையை தானே கட்டமைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அனைத்து முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த முயற்சி, அந்த ஒவ்வொரு அடியும் அல்லது ஒவ்வொரு முயற்சியும் படியும் அப்படிங்கிறது இப்ப பிளான்ட் சேஞ்ச் அப்படிங்கிற திட்டமிடப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியா இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஒவ்வொரு முயற்சியுமே முந்தைய ஸ்டேட்ல இருந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேட்டை நோக்கித்தான் நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டேட், ஒரு முன்னேறிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதை நாம முன்னேற்றம்னு சொல்றோம், அதை நாம வளர்ச்சின்னு சொல்றோம். இந்த இடத்துல மாற்றம் அப்படிங்கிறது இரண்டு வகையா ஏற்படலாம். ஒண்ணு இயற்கையாவே ஏற்படுகின்ற மாற்றங்கள், இன்னொன்னு மனிதனுடைய முன் முயற்சிகளின் மூலமாக, தன் முயற்சிகளின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்களை நம்ம பிளான்டு சேஞ்ச் அண்ட் அன்பிளான்டு சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளவு காலத்துக்கு நாம அன்பிளான்டு சேஞ்சையே நம்ம சார்ந்துகிட்டு இருக்குங்கிற கேள்விக்கு முயற்சியா தான், அதனுடைய பதிலா தான் இப்ப பிளான்டு சேஞ்ச், திட்டமிடப்பட்ட மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த திட்டமிடப்பட்ட மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு முயற்சிகளை உள்ளடக்கியது. ஸோ பல்வேறு முயற்சிகள்ல தான் நாம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும்போது மைக்ரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். ஸோ மைக்ரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், குடிபெயர்வு, இடப்பெயர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதே நேரத்துல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனிதர்களை நாம் மாற்றுவது. ஸோ இந்த இடத்துல நாம பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இப்ப லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சொல்றோம், வாழ்வாதார வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றது. இன்னொன்னு அந்த வாழ்வாதார வாய்ப்புகளோட சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து வருங்கால சந்ததியினருக்கும் எடுத்துட்டு போகணும். ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இரண்டு விஷயங்களுக்கும், இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியதாகவும் இருக்கணும், அதே நேரத்துல மக்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மக்களுடைய முயற்சிகள் வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய முயற்சிகள் அடிமட்ட அளவுல இருந்து நாம கொண்டு போக வேண்டி இருக்குது. ஸோ எடுத்த எடுப்புலையோ இல்லைன்னா திடீர்னு ஓவர் நைட்லயோ நாம எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. அப்போ அந்த வளர்ச்சி, அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியா இருக்கணும். எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சி அனைத்து தளங்களிலும் எடுக்கப்படணும். அப்படி அனைத்து தளங்களிலும் எடுக்கப்படணும் அப்படின்னு வரும்போது அந்த முயற்சியானது அடிமட்ட அளவில் இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த அடிமட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஷேரிங் பாயிண்டா நமக்கு இருந்துட்டு இருக்குது. ஸோ உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான அடிமட்ட முயற்சிகள், ஸோ கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்டியுடைய அழகு நோக்கங்கள் அப்படிங்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உள்ளடக்கிய வளர்ச்சியில் அடிமட்ட முன்முயற்சிகள் மற்றும் செயல்முறையுடன் அவற்றின் உறவை பற்றி விவாதிப்பது நம்முடைய முதல் நோக்கமா இருக்குது. இரண்டாவது, அடிமட்ட புதுமைகளின் பல்வேறு அம்சங்களையும் நிறுவனங்களுடன் மற்றும் அவற்றின் உறவையும் விவரிக்க. ஸோ இங்க நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய அந்த கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ் உறவு மற்றும் தன்மைகளை விவரிக்கவும் மற்றும்
பல்வேறு குழுக்கள் மற்றும் அரசாங்கத்தின் பல்வேறு அடிமட்ட முன்முயற்சி திட்டங்களை ஆய்வு செய்வதும் தான் நம்முடைய அழகு நோக்கங்களா இருக்குது. இந்த இடத்துல அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வாட் ஆர் த மீன்ஸ் டு அச்சீவ் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தி ரோல் ஆஃப் வேரியஸ் குரூப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இன் அச்சீவிங் கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க நம்மளுடைய அழகு நோக்கங்களா இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வாழ்வாதாரம், நிலைத்தன்மை, அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். வளர்ச்சி அப்படின்னா என்ன, முன்னேற்றம்னா என்ன, மாற்றம்னா என்ன அப்படிங்கிறது. இந்த வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே நம்முடைய திட்டமிடப்பட்ட ஒரு படிநிலையா தான் இங்க இருந்துட்டு இருக்குது. திட்டமிடப்பட்ட படிநிலை அப்படிங்கிறது எப்படி? நம்முடைய வாழ்க்கையை இயற்கையின் கையில நாம ஒப்படைக்கிறதுங்கிறது ஒரு ரகம். ஆனா அதே வாழ்க்கைய நாம் எப்படி நாம் விரும்புகின்ற ஒரு இலக்கை நோக்கி முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிறது இன்னொரு வகையான விஷயம். ஸோ இந்த இடத்துலதான் இந்த வாழ்வாதாரம், லைவ்லிஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகரிகம் தோன்றிய காலகட்டங்கள்ல இருந்து, இல்லைன்னா மனிதன் நாகரிகம் அடைந்த ஒரு வாழ்க்கையை அடைய ஆரம்பிச்சதுல இருந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்திற்காக இயற்கையை மட்டுமே சார்ந்திருக்காம, சோ தன்னுடைய முன் முயற்சிகளின் மூலமாக உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ அந்த உற்பத்திங்கிற ஒரு விஷயத்துல ஈடுபட ஆரம்பிக்கும் போது அந்த உற்பத்தியானது தனக்கு மட்டுமானது மட்டுமல்ல, தன்னை சார்ந்திருக்கிற பிற மனிதர்களுக்குமானது அப்படின்னு வரும்போது இங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சது. சோ உற்பத்தி அப்படிங்கிறது பலருக்கும் பலருடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும். ஸோ இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நம்மளை அறியாமலே உள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ எக்கனாமி இஸ் அ இன்ஸ்டிடியூஷன் இன் விச் த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்வால்வ். ஸோ அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்வு ஆகியவற்றை சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. மனித இனம் தனக்கு மட்டுமே உற்பத்தி செய்து கொள்ளாமல் தன்னை சார்ந்த மனிதர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கும் உற்பத்தி செய்து அவர்கள் அனைவரும் பயன்பெறுவதற்கான இங்க ஒரு சமூக நிறுவனமா இங்க மாற ஆரம்பிச்சது. ஸோ இங்க சமூக நிறுவனமா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷனா மாறும்போது என்னென்ன மாதிரியான வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாழ்வாதாரம் பல்வேறு ரிசோர்சஸ்ல இருந்து, ஆதாரங்கள்ல இருந்து, மூலங்கள்ல இருந்து நாம எடுத்துக்கலாம். ஸோ பல்வேறு மூலங்கள்ல இருந்து நாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ எவ்வளவு காலத்துக்கு அந்த வாழ்வாதாரம் நமக்கு இருக்கும், நம்மை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியினருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மனிதன் இங்க பதில கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறான். சோ அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு நிலைத்த தன்மையா உடைய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்வாதாரத்தை தன்னுடைய சந்ததி தனக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய சந்ததியினருக்கும் பயன்படுத்துமாறு விட்டு செல்றதுதான் நிலைத்த வளர்ச்சி. இதுதான் இங்க நாம சொல்றது லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ். So retaining or sustaining the present resources for the utilization of future generation. So இதுதான் நம்ம ஒரு நீடித்த வளர்ச்சி அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த புரிதலோட நாம வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வளர்ச்சி அடையாத மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. ஸோ வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சி அடையாத மற்றும் வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி நாடுகளுடைய எல்லை மறுவரையறை செய்யப்பட்டது. நாடுகளுடைய எல்லை மறுவரை செய்யப்பட்டது மட்டுமல்லாம அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரங்கள் அனைத்துமே பல்வேறு நாடுகளால பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அப்ப பகிர்ந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுல இருந்து ஏற்கனவே காலனி ஆதிக்கத்திலிருந்து நாடுகள் வெளியே வந்திருக்கும். இரண்டாம் உலக போருக்கு பின்ன புதிய நாடுகள் உருவாயிருக்கும். சில நாடுகள் ஏற்கனவே இருந்த நாடுகளோட மெர்ஜ் ஆயிருக்கும். அப்படிங்கிறப்போ வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி முன்னெடுத்துட்டு போறது? இப்ப இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருக்கு. இரண்டாம் உலக போர் உலகம் முழுவதுமே ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா அனைவருமே போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. போர் வெற்றி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க நோக்கமா இருந்தது. மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை முன்னெடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ஒரு அதிகமான ஒரு கவனம் பெறாத ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இரண்டாம் உலக போர் முடிஞ்சவன அந்த நாடுகள்ல மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றது அப்படிங்கிறது அனைத்து நாடுகளுக்கும் ஒரு சவாலான விஷயமா இருந்தது. அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது எதை நோக்கியதாக இருந்தது?
வளர்ச்சி என்பது எதை நோக்கியதாக இருந்தது, இல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த நாடுகளுக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்தது. இதுதான் நான் உங்களுக்கு முதல்ல இந்த அமர்வு ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தது. வளர்ச்சி என்பது உற்பத்தியை அதிகரிப்பதாக இருந்தது. வளர்ச்சி என்பது உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிலான உற்பத்தியை அதிகரிப்பதாக இருந்தது. ஸோ அனைவருக்கும் இதற்காக பகிர்ந்து கொடுக்கணும். அதான் இந்த கன்சம்ஷன் அப்படின்னு சொல்ற நுகர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன், உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு, இந்த 3 விஷயங்களை பத்தி மட்டுமே சுத்தி சுத்தி வந்ததுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி தான் நாட்டுடைய வளர்ச்சி. நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி. எப்படி பார்த்தாலும் ஒரு சைக்கிளிக்கல் இதுல தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே கான்சென்ட்ரேட்டடா இருந்தது. ஸோ அப்போ இந்த பொருளாதார வளர்ச்சியில என்ன பண்றது? உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டோம். உற்பத்தி அப்படிங்கிறது வெறும் உற்பத்தியை மட்டும் சார்ந்த ஒரு விஷயமா? உற்பத்திக்கு என்ன தேவை? 2 விஷயங்கள் தேவை. ஒன்னு கேபிட்டல் இன்புட், இன்னொன்னு லேபர். ஸோ லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வேலையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்க்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அதிகமான உற்பத்தி நிறுவனங்களை நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, ஏற்படுத்தும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ வேலை வாய்ப்பு அதிகரிக்குது அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியல் குரோத்தோட தான் சேர்ந்து இருக்கும். ஸோ இதன் மூலமா நாம அந்த வேலை இன்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நாம ஒழிக்க முடியும். ஸோ வேலையின்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை, வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஒழிக்கிறது மூலமா அந்த வேலையின்மையோட தொடர்ந்து வரக்கூடிய அந்த வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால ஒழிக்க முடியும். ஸோ இப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நாட்டில் இருக்கின்ற அந்த வேலையில்லாத சூழ்நிலையும் வேலையில்லாத திண்டாட்டத்தை ஒழிப்பதாகவும், வறுமை அதன் விளைவாக வறுமையை ஒழிப்பதாகவும் மட்டுமே இங்கு கருத்தில் கொள்ளப்பட்டது. ஸோ இப்படி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகவும், அந்த வேலை வாய்ப்புகளின் மூலமாக மக்களுடைய வறிய நிலையை போக்குவதாகவும் மட்டுமே வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க நோக்கப்பட்டது. ஓகே, இந்த வளர்ச்சி அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறத காட்டிலும் இங்க அனைத்து பொருளாதார நிபுணர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே ஒரு கருத்துக்கு மாற்று கருத்துங்கிறது ஒண்ணு சமூகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாற்று கருத்து அப்படிங்கிறது எப்பவுமே வளர்ச்சியை அல்ல வளர்ச்சிக்கான வழிகளை ஏற்கனவே நாம் செய்ய தவறியவற்றிலிருந்து கண்டெடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இங்க இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான மாற்று கருத்துக்களை அந்த மாதிரி சூழ்நிலையில முன்மொழிந்தவர்கள் யாருன்னு நம்ம முன்மொழிந்தவர்கள்ல மிக முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, அமர்த்தியா சென், சமீர் அமீன், ஆண்ட்ரே குண்டர் பிராங்க், இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ். ஸோ இவங்க பொருளாதார வளர்ச்சி மட்டுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வளர்ச்சி, ஒரு முற்றிலுமான வளர்ச்சி அப்படிங்கிற கருத்தை இவங்க கடுமையா எதிர்த்தாங்க. ஸோ இவங்க எதிர்த்ததுக்கு முக்கியமான காரணம், இல்ல இவங்க ஏன் அந்த கருத்தை பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வேலைவாய்ப்பை வழங்குறதாகவும் வறுமையை ஒழிப்பதாகவும் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த வளர்ச்சியானது, இந்த பொருளாதார வளர்ச்சியானது அதிகப்படியான உற்பத்தியில் ஈடுபடுதல், இந்த வேலை வாய்ப்பை வழங்குறது, வறுமையை ஒழிக்கிறது அப்படிங்கிற விஷயம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு தான் வழிவகுக்கும். சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றதுல மிக முக்கியமான காரணம். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வறுமை, பாவர்ட்டி, வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், ப்ராப்ளம்ஸ் இன் எஜுகேஷன், கல்வி அறிவு, ஹெல்த், சுகாதாரம் போன்ற பிரச்சனைகள் வளரும் மற்றும் வளர்ச்சி அடையாத உலகிற்கு, குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் எதிர்கொள்ளும் பெரும் சவாலாக இந்த நாடுகள்ல வளர ஆரம்பிச்சது. ஸோ விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்ஜினல் கம்யூனிட்டி, இல்லைன்னா பீப்புள் ஹூ என்ஜாயிங் தி மார்ஜினாலிட்டி இன் தி சொசைட்டி. அது சோசியலாகவும் இருக்கட்டும், இல்ல எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லயும் இருக்கட்டும், பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும், இல்ல சமூக ரீதியாகவும் இருக்கட்டும், இந்த உள்ளடக்கிய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான உற்பத்தி மட்டுமே கவனத்தில் செலுத்துறது அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி நிலையானது, அந்த வளர்ச்சி நோக்கானது வளர்ந்து வருகின்ற அல்லது வளராத நாடுகளுக்கு, வளராத நாடுகளின் மக்களிடையே சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்க ஆரம்பிக்குது. அப்ப எதுதான் வளர்ச்சி? அப்ப வளர்ச்சி அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்க வேண்டும்? ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி, வளர்ச்சி அப்படிங்கிறது, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே
நாம் விரும்பக்கூடிய இல்லது நாம் சென்று சேரக்கூடிய இலக்கை அடையக்கூடியதாக இருக்குது. இது எப்பவுமே ஒரு நேர்கோட்டு பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்குது. அந்த நேர்கோட்டு பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்கும்போது அது ஒவ்வொரு குரூப்பையும் ஒவ்வொரு குழுவையும் தனக்குள்ள உள்ளடக்கிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது பல்வேறு குழுக்களால் ஆனது. இங்க பல்வேறு குழுக்களால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சமூகத்துல அவங்க பண்பாட்டு நிலை வேற மாதிரி இருக்கும், பொருளாதார நிலை வேற மாதிரி இருக்கும், சமூக நிலை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஆரோக்கிய நிலை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய கல்வி நிலை வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற 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 பண்பு நலன்களை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு குழுக்கள் ஒன்றிணைந்தது தான் இங்க சமூகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ சமூகம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூட்டட் பை ஹெட்ரோஜெனஸ் கம்யூனிட்டி, நாட் ஹோமோஜினஸ் கம்யூனிட்டி. ஸோ ஒத்த தன்மையுடைய குழுக்களால் ஆனதில்லை. ஸோ பல்வேறு பிரிவுகளால் ஆன குழுக்களால் ஆனது அப்படிங்கிறப்போ இங்க அனைவரையும் நாம இங்க உள்ளடக்கிட்டு போகக்கூடிய கட்டாயம் நமக்கு ஏற்படுது. ஸோ இப்படி பார்க்கும்போது வளர்ச்சி அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில சொல்லும்போது வளர்ச்சி அப்படிங்கிற கருத்தே பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கு. என்ன மாதிரியான மாற்றங்களை சந்தித்திருக்கிறது? இதுக்கு முன்னாடி நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் கவனமா இருந்துச்சு. அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது எதுவா மாற்றம் அடைஞ்சது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அடைஞ்சதுங்கிறத நம்ம இவ்வளவு நேரம் நாம பேசிட்டு வந்தோம். அப்போ இந்த மாற்றம், அப்போ வளர்ச்சி, அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு டைனாமிக் விஷயம்தான். அது வளர்ச்சியே பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சு வந்திருக்குது, இல்ல அது காலப்போக்குல என்னென்ன மாதிரியான ஒரு வடிவத்தை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இருந்து, பொருளாதார வளர்ச்சியிலிருந்து சோசியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பெயரை ஒரு பரிணாமத்தை அடையுது. ஸோ சோசியல் டெவலப்மெண்ட் சமூக வளர்ச்சி அப்படிங்கிறதுல இருந்து அது இன்னொரு பரிமாணத்தை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பரிமாணத்தை அடையுது, மனித வள வளர்ச்சி. ஸோ சமூக வளர்ச்சி, வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியிலிருந்து சமூக வளர்ச்சியாகவும், ஹியூமன் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மனித வள வளர்ச்சியாகவும், தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைத்த தன்மையுடைய வளர்ச்சியை நோக்கி மாறுது. ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே, சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமே பல்வேறு சேஞ்சஸா அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனத்துல கொள்ளக்கூடிய விஷயம். ஸோ இங்க மாற்றம் அப்படிங்கிறதே பல்வேறு மாற்றங்களை அடைஞ்சிருக்குதுன்னு நம்ம சொல்லும் போது நாம ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பங்களை கேட்டிருப்போம். மாற்றம் என்பது மாற்றத்திற்குரியது, மாற்றம் என்பது மட்டுமே நிலையானது, எதுவுமே இந்த சமூகத்துல நிலையானது கிடையாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தரப்பினர் சொல்றதை நாம கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம். அப்போ இங்க மாற்றம் அப்படிங்கிறது மட்டுமே நிலையானது அப்படிங்கிறப்போ அதுதான் இங்க நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி நீங்க பாக்குற ஸ்லைட்ல தெரியுது. வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் வளர்ச்சி அப்படிங்கிற வடிவத்திலிருந்து பொருளாதார வளர்ச்சிங்கிற வடிவத்தை எடுத்திருக்குது, சமூக வளர்ச்சிங்கிற வடிவத்தை எடுத்திருக்குது, அதுக்கப்புறம் மனித வள வளர்ச்சிங்கிற வடிவத்துக்கு போகுது, கடைசியா அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலையை எழுதி இருக்குது. ஸோ இப்போ இந்த வளர்ச்சி, ஒவ்வொரு வளர்ச்சியும், இந்த சமூக வளர்ச்சி ஆகட்டும், இல்ல மனித வள வளர்ச்சி ஆகட்டும், இல்ல நீடித்த வளர்ச்சி ஆகட்டும், நிலையான அபிவிருத்தி ஆகட்டும், இதெல்லாம் எதை உள்ளடக்குனது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சமூக வளர்ச்சி, அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சமூக வளர்ச்சி, மனித வள மேம்பாட்டு வளர்ச்சி, நிலையான அபிவிருத்தி அப்படிங்கிற வடிவத்தை அடையும் போது என்னென்ன டார்கெட்ஸ் எல்லாம் நம்ம மத்தியில இருந்துச்சு, என்னென்ன குறிக்கோள் எல்லாம் நாம அடையணும் அப்படிங்கிறது இருந்துச்சு, இல்லைன்னா நாம எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஸோ சோசியல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த சமூக வளர்ச்சியில ஸோ எஜுகேஷன், கல்வி நிலை மேம்பாடு அடைவதற்கும், ஆரோக்கிய நிலை நம்மளுடைய ஆரோக்கிய நிலை மேம்பாடு அடைவதற்கும், கல்வி அறிவை புகட்டுவதற்கும், ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கும், பல்வேறு பண்பாட்டு குழுக்களிடையே அந்த பூசல், அந்த முரண்பாடு அப்படிங்கிறத குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க சமூக வளர்ச்சியுடைய குறிக்கோள்களா இருந்தது. ஸோ இதுல இருந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட்ல இருந்து மனித வள மேம்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க மெஷர்ஸ் ஃபார் ஆல் ரவுண்ட் growth ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி, மனித வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய அனைத்து டைமென்ஷனையும் இங்கே மேம்படுத்துவதன் மூலமாக நாம் மனித வள வளர்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் கீழே வளர்ச்சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸை, வளர்ச்சிக்கு தேவையான செயல்பாடுகளை நாம முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப நாம எந்த வளர்ச்சியில நாம இருந்துட்டு இருக்கிறோம்,
எந்த வளர்ச்சிக்கு நாம முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கிறோம்னு பார்த்தோம்னா அந்த நிலையான அபிவிருத்தி, எதிர்கால வளர்ச்சிக்கு, எதிர்கால வளத்திற்கு தேவையான நிலையான வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியை நோக்கி நாம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நாம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சோ இங்க நிலையான அபிவிருத்தி அப்படிங்கிறத எப்படி நாம அச்சீவ் பண்ண முடியும், எப்படி நாம இந்த நிலையான அபிவிருத்தி நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறத எய்த முடியும்னு பார்த்தோம்னா, சோ நாம நம்முடைய வாழ்க்கையை இயற்கை அல்லது நம்முடைய சுற்றுச்சூழலை சார்ந்ததாக மாற்றிக்கொள்வதன் மூலமாக நாம் இயற்கையை பாதுகாக்க முடியும். இந்த இயற்கையை பாதுகாக்க முடியும் என்பதன் மூலமாக நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு நாம் ஒரு நிலையான சூழ்நிலையை விட்டு செல்ல முடியும். இதுதான் நாம இங்க கவனிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். சோ வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கிற இயற்கை ஆதாரங்களை, இயற்கை மூல வள ஆதாரங்களை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்முடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி செல்லக்கூடாது. நம்முடைய தேவை அப்படிங்கிறது நம்ம ஜெனரேஷனோட முடிஞ்சு போகும். ஆனா நம்முடைய ஜெனரேஷனுக்கு அப்புறம் இந்த சமூகம் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா மனிதர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கான அனைத்து மூலவள ஆதாரங்களையும் அவர்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்காக நாம் இப்பொழுது அவற்றை நாமே பயன்படுத்திக் கொள்ளாமல் அனைத்தையும் சுரண்டி செல்லாமல் விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. சோ இந்த மனிதன் எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமா எல்லா காலகட்டத்திலையும் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் சமூகம் தொடர்ந்து இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா சமூகம் அப்படிங்கிறது மனிதர்களால் ஆனது, மனிதர்கள் சமூகத்தை கட்டமைக்கிறாங்க. அப்போ சமூகம் அப்படிங்கிறது தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா, சொசைட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா, ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நாம நம்முடைய கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பா வருங்கால சந்ததியினருக்காக கொடுத்தே ஆகணும். சோ இதுதான் இங்க நிலையான வளர்ச்சி. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கும். என்ன அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய தேவைகளை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வருங்கால சந்ததியினரையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வது மட்டுமே வளர்ச்சி அப்படிங்கிறத இப்போ நாம எல்லாருமே புரிஞ்சிட்டு இருப்போம். ஸோ அதுல இருந்து தான் நாம இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல அந்த நிலையான வளர்ச்சி, நிலையான அபிவிருத்திக்குள்ள இப்போ அது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்ல சோசியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆகட்டும், பொருளாதார வளர்ச்சி, இல்லைன்னா சமூக வளர்ச்சி, இல்ல மனித வள வளர்ச்சி, இவை அனைத்துமே இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிராடர் அம்ப்ரல்லாக்கு கீழே உள்ள வந்துருச்சு. ஸோ நிலையான அபிவிருத்திங்கிற ஒரு பெரிய குடைக்கு கீழே நாம சமூகத்தை முன்னேற்ற நம்முடைய நோக்கமும் வந்துருச்சு, மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த நோக்கமும் உள்ள வந்துருச்சு, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தேவையும் வந்துருச்சு. ஸோ இதன் அடிப்படையில நிலையான அபிவிருத்தியை நோக்கித்தான் நாம இப்போ நம்மளுடைய இந்த மனித சமூகமானது தொடர்ந்து நடைபோட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய நிலையான அபிவிருத்தியை நாம எய்துவதற்காகத்தான் அனைத்து திட்டங்களும் அனைத்து கொள்கைகளும் வகுக்கப்படுகின்றன. அந்த அனைத்து திட்டங்களும் அனைத்து கொள்கைகளும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு திட்டங்களாகவும் அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு கொள்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்கக்கூடிய விஷயம். சோ இதுதான் அந்த இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் கிராஸ் ரூட்ஸ் முன்முயற்சிகள். ஸோ இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வருது. நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உள்ளடக்கிய வளர்ச்சி, உள்ளடக்கிய அபிவிருத்தி, நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதாரத்தை உள்ளடக்கினதா இருக்குது, சமூக மேம்பாட்டை உள்ளடக்கினதா இருக்குது, மனித வளங்களை உள்ளடக்கினதா இருக்குது. ஸோ இந்த அனைத்துமே உள்ளடக்கிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு வரும்போது நான் ஏற்கனவே உங்க கூட பகிர்ந்துகிட்ட மாதிரி சமூகம் அப்படிங்கிறது பல்வேறு இனம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பழக்க வழக்கங்களை உடைய மனிதர்களால் ஆனது. ஸோ குறிப்பிட்ட ஒரு காரணத்தினால இல்ல குறிப்பிட்ட ஒரு பண்பு நலனால எந்த ஒரு சமூக குழுவையும், எந்த சோசியல் கேட்டகரியையும், எந்த ஒரு சோசியல் குரூப்பையும் இங்க நாம புறந்தள்ள முடியாது. ஸோ உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது வித்தவுட் பாதரிங், எதை பத்தி அவங்களுடைய ஜாதி, மதம், இனம், பொருளாதாரம், பண்பாடு, வாழ்க்கை நிலை எதை பற்றியும் கவலைப்படாம அனைவரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு வகைப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வந்து அவர்களும்
நம்முடைய நம்முடைய வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபெற அனுமதிக்கிறது தான் இங்க இன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கருதுகோள், ஒரு கருத்தாக்கம் சோசியல் இன்க்ளூஷனா வர ஆரம்பிக்குது. இதுதான் உங்ககிட்ட சொன்னேன். எந்த விதமான அந்த டிஸ்பாரிட்டிஸ் சொல்லக்கூடிய, அந்த இன்இக்வாலிட்டின்னு சொல்லக்கூடிய, அந்த இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட்னு சொல்லக்கூடிய, பிரித்து பார்க்கக்கூடிய காரணிகளை பெரிதாக கொள்ளாமல், பிரித்து மனிதர்களை மனித வளர்ச்சியில் இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு அந்த அடிப்படையான விஷயங்களை நாம தூக்கி வெளியே வச்சுட்டு அதை மட்டுமே தான் எக்ஸ்க்ளூட் பண்ணணுமே தவிர, மனிதர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு, பொருளாதாரம் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாம வளர்ச்சிக்கு உள்ள அவங்களை கொண்டு வரணுங்கிறது தான் இங்க சோசியல் இன்க்ளூஷன். இப்போ இந்த இன்க்ளூஷன் லீட்ஸ் டு சோசியல் இன்க்ளூஷன். ஸோ சோசியல் இன்க்ளூஷன் லீட்ஸ் டு டெவலப்மெண்ட். இந்த சமூக உள்ளடக்கம் தான், இந்த உள்ளடக்கம் அது சமூக உள்ளடக்கமா மாறுது. அந்த சமூக உள்ளடக்கம், அந்த சமூக உள்ளடக்கத்திற்கான அந்த முன்முயற்சிகள் எதை நோக்கி குறிக்குது அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி குறிக்கிறது. இந்த சமூக உள்ளடக்கத்திற்கான அனைத்து முன்முயற்சிகளையும் நாம எடுக்கும் போதுதான் இங்க வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம அச்சீவ் பண்ண முடியும், எய்த முடியும். அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணிக்கக்கூடியது. இட் இஸ் நாட் ரிவர்சிபிள். அது திரும்பி பழைய நிலைக்கு வரக்கூடியது கிடையாது. நீங்க ஏற்கனவே நீங்க பல சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. லைனியர் தியரிஸ் ஆர் லீனியர் தியரிஸ், சைக்கிளிக்கல் தியரிஸ் அப்படின்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இங்க வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கும்போது இது நேர்கோட்டு பாதையில தான் பயணிக்கும். அது ஒரு ரிவர்ஸ் ஆகக்கூடிய, அது மீண்டும் பழைய நிலையை எய்தக்கூடிய ஒரு நிலை கிடையாது. ஸோ இங்க வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சமூக உள்ளடக்கத்திற்கான வழிவகைகளை முன்னெடுத்து செல்லும் பொழுது அது இன்க்ளூசிவ் குரோத்தா மாறுது. அது உள்ளடக்கிய வளர்ச்சியாகவும் உள்ளடக்கிய முன்னேற்றமாகவும், அந்த உள்ளடக்கிய முன்னேற்றம் ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சியாக மாறுகிறது. So inclusion leads to social inclusion. Social inclusion leads to development. Development leads to simply because of such social inclusion, inclusive growth and inclusive development. So இதுதான் நம்ம கவனத்துல எடுத்துக்கக்கூடிய. இப்போ நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லும் பொழுது நிலையான வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, நிலையான அபிவிருத்தி, நீடித்த வளர்ச்சிக்கான அபிவிருத்தி இப்படி பார்க்கும் பொழுது அனைத்துமே உள்ளடக்கிய முயற்சிகளாக இருக்க வேண்டும். அந்த உள்ளடக்கிய முயற்சிகளில் நாம பார்க்கக்கூடிய அந்த கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணலாம். ஸோ உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு ஏற்கனவே சொல்லும் பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அனைத்து முயற்சிகளிலும் அடிமட்ட லெவல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சும்மா எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம போனோம் அப்படின்னா அந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறத நாம அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இந்த இன்க்ளூஷன், அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அடிமட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணுமே தவிர அது இடையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய முடியாது. அப்ப அடிமட்டத்திலிருந்து நாம ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நாம எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதை எப்படி நாம இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றது. ஸோ இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிடியூஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஒன் திங் ஆர் சோசியல் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ், எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ், அக்செப்டட் ப்ரொசீஜர்ஸ், அதுதான் இன்ஸ்டிடியூஷன். இப்போ சமூக நிறுவனங்கள் அப்படின்னு நீங்க பல்வேறு இடங்கள்ல படிச்சிருக்கலாம். சமூக நிறுவனங்கள் அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே சமூக நிறுவனங்களால கட்டமைக்கப்பட்டதுதான். அது திருமணமாகட்டும், இல்ல குடும்பம் அப்படிங்கிற நிறுவனமாகட்டும், இல்ல உறவுகள் அப்படிங்கிற நிறுவனமாகட்டும், இல்ல பொருளாதாரம், கல்வி, அரசியல் அப்படிங்கிற நிறுவனமாகட்டும், எதுவா இருந்தாலும் அந்த நிறுவனம் எப்படி இருக்கணும், அந்த நிறுவனத்திற்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து கத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். நாம அதை கற்றுக்கொண்டே வந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா ஒரு ஃபேமிலியை எப்படித்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு டக்குன்னு உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் தோணிடும். அதே மாதிரி ஹவு தி மேரேஜ் குட் பி சால்மனைஸ்ட், ஒரு திருமணம் எப்படி நடைபெறணும் அப்படின்னா நீங்க எந்த மதத்தை வேணாலும் விட்டுருங்க, எந்த ஜாதியை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. ஒரு திருமணம் அப்படிங்கிற நிறுவனத்தின் பேரை கேட்கும்போது அந்த திருமணம் எப்படி நடைபெறணும் அப்படிங்கிறதுக்கு அது வெவ்வேறு குழுக்கள்ல வெவ்வேறு விதமான இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயங்கள் அப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதுதான் எஸ்டாப்ளிஷ்ட், அதுதான் ஸ்டாண்டர்டைஸ்ட். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு அப்படிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நமக்கு டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்க நிறுவனமயமாக்கல், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன்,
எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். இதை எப்படி நாம எஸ்டாப்ளிஷ் பண்றது? ஸோ இந்த இந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பாட்டம் அப் கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. ஸோ டெவலப்மெண்ட் அப்படி நம்ம பார்க்கும்போது அப்ரோச்சஸ் டு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குது? ஸோ உங்களுக்காக நான் ஜஸ்ட் ஒரு சின்ன உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. பின்னாடி நீங்க எப்போவாவது நீங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்க பார்க்கும்போது அப்ரோச்சஸ் டு டெவலப்மெண்ட் பார்க்கும்போது என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்னு வரும்போது அதுல ஒரு அப்ரோச்சா இங்க பாட்டம் அப் வரும். டாப் டவுன் அப்ரோச் இருக்குது, பாட்டம் அப் அப்ரோச் இருக்குது, குரோத் போல் அப்ரோச் இருக்குது, ஃபேர் ட்ரேட் அப்ரோச் இருக்குது, ஸோ பேசிக் நீட் அப்ரோச் இருக்குது, ட்ரிக்கிள் டவுன் அப்ரோச் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாமே எதற்காக? எல்லாமே வந்து வளர்ச்சியை நோக்கிங்கிறது காரணம். ஸோ ஒவ்வொரு அப்ரோச்சஸும் ஒவ்வொரு விதமான ஆப்ஜெக்டிவை முன்னிறுத்துது. இங்க இந்த பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது கீழிருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முயற்சிகள் அடிமட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது கீழிருந்து நாம அந்த முயற்சிகளை மேல் நோக்கி எடுத்துட்டு செல்லணும் அப்படிங்கிறதான். அப்போ இந்த அப்ரோச்சுக்கு இந்த நிறுவன மயமாக்கலுக்கு எந்த அப்ரோச் சரியா இருக்கும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது தான். பாட்டம் அப் பிரின்சிபிள் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில தான் இந்த கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஸோ எதை முன்னிறுத்துகிறது? இந்த பாட்டம் அப் அப்ரோச் கீழிருந்து மேல் கொள்கை அப்படிங்கிறது முற்றிலும் யதார்த்தம் சார்ந்த ஒரு விஷயம். யதார்த்தம் சார்ந்த ஒரு விஷயம், அடிமட்டத்தில் இருக்க மக்களுடைய திறனை பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வளங்களை பயன்படுத்துதல் மற்றும் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அப்ரோச்சாகவும் இங்க இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த யதார்த்தம், திறனை பராமரித்தல், வளங்களை பயன்படுத்துதல், அதாவது யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்கின்ற வளங்களை முறையான அளவில் சரியான அளவில் பயன்படுத்துதல் மற்றும் அது எதுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும்? நமக்கு தேவையை நம்மை சுற்றி இருக்கின்ற வளங்களின் மூலமாக, ஆதாரங்களின் மூலவள ஆதாரங்களின் மூலமாக யதார்த்தத்தை ஒற்றி நாம் நம்முடைய திறனை செலுத்தி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஸோ இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஸோ த பாட்டம் அப் அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன் லோக்கல் ரியாலிட்டி. நம்மை சுற்றி என்ன நடக்குதோ, எது நிதர்சனமான உண்மையோ அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் இங்கே நிறைவேற்றுவது. அந்த நிறைவேற்றுவது அப்படிங்கிறது தான் இங்க கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா நாம அச்சீவ் பண்றதுக்கு முன்னிறுத்தக்கூடிய டார்கெட். ஸோ இது எப்படி தன்னுடைய வளர்ச்சியை எய்துகிறது, இல்லைன்னா தன்னுடைய வளர்ச்சியை எப்படி அச்சீவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது உள்ளூர் அமைப்புகளை ஆதரிப்பதன் மூலமாகவும் அந்த உள்ளூர் அமைப்புகளை ஊக்குவிப்பதன் மூலமாகவும் தன்னுடைய வளர்ச்சியை இது முன்னெடுத்து செல்கிறது. ஸோ உள்ளூர் அமைப்புகள் அப்படின்னா என்ன? லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ். லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? அது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஒரு சமயம் சார்ந்த அமைப்புகளா இருக்கலாம், இல்லைன்னா அந்த நம்ம பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லக்கூடிய லோக்கல் கவர்னன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸா இருக்கலாம். ஸோ இந்த நிறுவனங்கள் மற்றும் கிராஸ் ரூட் முயற்சிகள், அந்த அடிமட்ட முயற்சிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது உள்ளூர் அமைப்புகளை சார்ந்து இருக்குது. ஸோ உள்ளூர் அமைப்புகளை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நாம ரெண்டு விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்று, அந்த உள்ளூர் சார்ந்த உள்ளூர் அமைப்புகளை நாம எப்படி அணுகுவது? ஒன்று, சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், மையப்படுத்தப்பட்ட அமைப்பு மூலமாக அணுகுவதா, அல்லது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், பரவலாக்கப்பட்ட அமைப்பு மூலமாக அணுகுவதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாம பதில் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய, இல்லைன்னா ஒரு பதிலை நாம முன்மொழிய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். ஸோ மையப்படுத்தப்பட்ட அமைப்பு, சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? இது டாப் டவுன் அப்ரோச். பரவலாக்கப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது? டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், அதுதான் பாட்டம் அப் அப்ரோச். ஸோ டாப் டவுன், பாட்டம் அப், இந்த ரெண்டுக்குமான அந்த புரிதலை நமக்கு வந்து ஒரு தெளிவான அர்த்தத்தை கொடுக்கும். டாப் டவுன் அப்படிங்கிற நேம் நமக்கு எதை சொல்ல விரும்புது, எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, மேலிருந்து கீழ் நோக்கி வளர்ச்சி அப்படிங்கிறது மேலிருந்து கீழ் நோக்கி முன்னெடுத்துட்டு வரக்கூடிய விஷயமா இருக்குது.
ஸோ மேலிருந்து கீழ் நோக்கி முன்னெடுத்து வரக்கூடிய விஷயமா, இல்ல வளர்ச்சி என்பது கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடியதா இருக்கணுமா? இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த டைலமாக்கு ஆன்சர் தான் இங்க நாம கண்டுபிடிக்கக்கூடியது, இல்லைன்னா நம்ம முன்மொழியக்கூடியது பாட்டம் அப் அப்ரோச். ஸோ பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம டாப் டவுன் அப்ரோச்னா என்னன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கிய எந்த ஒரு திட்டமிடலா வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு ஃபார்முலேஷன் ஆஃப் பாலிசியா கொள்கை வகுத்தலாகவும் இருக்கட்டும், அந்த திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுத்தல் அதற்கு தொடர்புடைய அனைத்து செயலாக்கங்களும் மேல அரசாங்கத்திலிருந்து நமக்கு வருது. மத்திய அரசாங்கம் அல்லது தேசிய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த நேஷனல் கவர்மெண்ட்ல இருந்து மாநில அரசாங்கத்துக்கு வரும், மாநில அரசாங்கத்திலிருந்து மாவட்டத்திற்கு வரும், மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பிளாக் லெவலுக்கு வரும், பிளாக் லெவல்ல இருந்து பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வரும், வில்லேஜ் பஞ்சாயத்துல இருந்து கிராம சபா அப்படின்னு வரும். ஸோ இது மேலிருந்து அனைத்து செயல்களும் கீழ் நோக்கி வருவதை காட்டுவது. ஸோ இதுதான் டாப் டவுன் அப்ரோச். எதுவா இருந்தாலும் நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மைய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் இவை இந்த வழியாகத்தான் அடிமட்டத்திற்கு வந்து சேரும். ஸோ இது எப்படி அப்படின்னா மழை பெய்தது மழை நிலத்திலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு இதை நாம வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் டாப் டவுன் அப்ரோச். ஸோ இதுதான் சென்ட்ரலைஸ்ட். எதுவா இருந்தாலும் அதிகாரம், எதுவா இருந்தாலும் அந்த நிர்வாக கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் மேலிருந்து கீழ் நோக்கி வருவது. அனைத்து திட்டமிடலும், அனைத்து கொள்கை வகுத்தலும், அனைத்து செயல்பாடுகளும் மேலிருந்தே டைரக்ட் பண்ணப்படும். அங்கிருந்து நமக்கு எல்லா டைரக்ஷன்ஸுமே வந்துடும். அதன்படி நாம் செயல்படுவது. இதுதான் டாப் டவுன் அப்ரோச். ஸோ அந்த டாப் டவுன் அப்ரோச்சுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இங்க பாட்டம் அப் அப்ரோச். ஸோ பாட்டம் அப்ரோச் பாருங்க, இப்ப டாப் டவுன் அப்ரோச்ல இந்த அம்புக்குறிய பாத்தீங்கன்னா அனைத்துமே மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடியது. ஸோ மேலிருந்துன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நேஷனல் கவர்மெண்ட், நேஷனல் கவர்மெண்ட் from national government to state government, state government to local government. So local government அப்படின்னு வரும்போது இங்க local governance organizations, உள்ளூர் அமைப்புகள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த உள்ளூர் அமைப்புகள் அது மாவட்ட அளவிலான அமைப்பா இருக்கட்டும், மாவட்ட அமைப்புல இருந்து அந்த பிளாக் லெவல்ல வருது, தாலுகா லெவல்ல வருது, தாலுகா லெவல்ல இருந்து வில்லேஜ் லெவலுக்கு வருது. இது சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச். அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நேர் எதிரான அந்த பாட்டம் அப் அப்ரோச், கீழிருந்து மேல் அப்படி நம்ம பார்க்கும்போது லோக்கல் கவர்னன்ஸ்ல இருந்து ஆர்கனைசேஷன், அந்த உள்ளூர் அமைப்புகள்ல இருந்து மாநில அரசாங்கத்துக்கு போகுது. ஸோ இந்த உள்ளூர் அமைப்புகள்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா கிராமத்துல இருந்து அந்த தாலுகா லெவலுக்கு, பிளாக் லெவலுக்கு, பிளாக் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எல்லா கொள்கை வகுத்தலும் திட்டமிடலும் அரசாங்கம் செய்யுது, இதுல கீழ இருந்து அந்த உள்ளூர் அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, பிளாக் லெவல், யூனியன் அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து இவங்க என்ன செய்ய முடியும்? இவங்களால அந்த பாலிசி ஃபார்முலேஷனா இருக்கட்டும், இல்ல பிளானிங்கா இருக்கட்டும், இதை எப்படி வந்து அரசாங்கத்திற்கு இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியும், இல்ல இவங்க எப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கதான் கிராம் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய வலுவான அந்த பங்கு பணி நமக்கு வந்து கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா வருது. சோ இங்க அதிகாரம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு போகுது. அங்க டாப் டவுன்ல அதிகாரம் அப்படிங்கிறது அரசுல இருந்து தீர்மானிக்கப்பட்டு மக்கள் அதை செயல்படுத்துகின்ற ஒரு ஏஜென்ட்ஸா மட்டும்தான் இருக்கிறாங்க. சோ அங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்சியா இருக்குது, மக்கள் ஏஜென்டா இருக்கிறாங்க. இங்க பாட்டம் அப் அப்ரோச்ல பாத்தீங்கன்னா இங்க ஏஜென்சி அப்படிங்கிறது லோக்கல் கவர்னன்ஸ் தான், ஏஜென்ட்ஸா கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்கிறாங்க. சோ இது எப்படி இந்த பாட்டம் அப் அணுகுமுறை வருது? சோ உள்ளூர் பஞ்சாயத்துல இருந்து மாவட்டம் முதல் மாநிலம், மத்திய அரசாங்கம் வரை இங்க அந்த பவர் வந்து இப்படித்தான் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. இதுதான் டீசென்ட்ரலைசேஷன். அதிகாரம் அப்படிங்கிறது அனைத்து தரப்பினருக்கும் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ ஒரு கம்பேரிட்டிவா ஒரு பிக்சர் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது நேஷனல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு வருது. டாப் டவுன்ல இங்க பாட்டம் அப்ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் பிக்சரை அந்த ஒப்பீட்டளவுல இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த வித்தியாசம் எதனால நாம வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச்ச, அந்த பரவலாக்கப்பட்ட அதிகார நிலையை நாம வந்து ஒரு முன்னெடுத்துட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம்
அப்படிங்கிறதுக்கு காரணம் இல்லைன்னா வழிகள் நம்ம பார்த்தோம்னா, ஸோ கீழிருந்து மேல் நோக்கிய வளர்ச்சியை நாம எப்படி செயல்படுத்தணும்? ஸோ காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இன்க்ளூசிவ் மீன்ஸை நாம கண்டுபிடிச்சே தான் ஆகணும். ஸோ இன்க்ளூசிவ் மீன்ஸ் கண்டுபிடிச்சே மட்டும்தான் அந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நாம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஸோ பின்னிருந்து நீங்க முன்னோக்கி வந்தாலும் சரி, இல்லை இங்க இன்க்ளூசிவ் அப்படின்னு இருந்து நீங்க இன்க்ளூசிவ் growth இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த சூட்டபிள் இல்லைன்னா அப்ராப்ரியேட் மீன்ஸை நாம கண்டுபிடிச்சாகணும். அப்படி நாம கீழிருந்து மேல் நோக்கிய வளர்ச்சியை செயல்படுத்துவதற்கான வழிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்க நமக்கு ஒரு சில வழிகள் நம்முடைய பாடத்திட்டத்துல உட்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான வழிமுறை 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸோ பாஸ்ட் ஆன் 1992, 1992 73வது அரசியலமைப்பு சாசன திருத்த சட்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான மைல்கல்லா நம்முடைய நிர்வாக மாற்றங்கள், நிர்வாக வளர்ச்சியில அந்த இன்க்ளூசிவ் growth உள்ளடக்கிய வளர்ச்சியில இருந்துட்டு இருக்குது. இது ஒரு மிக 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 முக்கியமான மைல்கல்லா நம்முடைய நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நாம அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பதில தேடினோம்னா, அது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த பிஆர்ஐஸ் நம்ம படிச்சிருப்போம். அப்படித்தான் உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருந்துருப்பாங்க. அதை எக்ஸ்பான்ஷன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரூரல் லோக்கல் கவர்னன்ஸ் இல்லைன்னா ரூரல் லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ இந்த ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிய கிராம அந்த அரசாங்கங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ரூரல் லோக்கல் கவர்னன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லக்கூடியது ஒரு 3 டயர் சிஸ்டமா இருக்குது. அந்த 3 டயர் சிஸ்டம் ஒரு 3 அடுக்கு அமைப்பு. இதுக்கு முன்னாடி அந்த பாட்டம் அப் அப்ரோச் நீங்க பார்க்கும்போது சரி, அந்த லோக்கல் கவர்மெண்ட் இடத்துல டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு 3 லெவல் இருக்கும். அந்த 3 லெவல் டாப் டவுனா இருக்கட்டும் இல்லைன்னா பாட்டம் அப்பா இருக்கட்டும், அந்த எய்தர் டாப் டவுன் ஆர் பாட்டம் அப், இந்த ரெண்டுலையுமே அந்த லோக்கல் அப்படின்னு வரக்கூடிய இடம் ஒரு 3 அடுக்கால் ஆனது. ஒன்னு ஜில்லா பரிஷத்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட பஞ்சாயத்து, இன்னொன்னு பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லக்கூடிய அந்த தாலுகா லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு, மூன்றாவது கிராம லெவல்ல இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து. இந்த 3 சேர்ந்ததுதான் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த 3 தான் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இந்த 3 தான் 3 டயர் சிஸ்டம், 3 அடுக்கு அமைப்புன்னு சொல்லப்படும். ஸோ நிர்வாகம் அப்படிங்கிறது இந்த 1992 73 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் இப்படித்தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த அதிகாரம் அப்படிங்கிறது அரசாங்கத்தில் மட்டுமே குவிந்து கிடந்ததை பரவலாக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நாம அந்த அடிமட்ட மக்கள் அனைவரும் அதை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு வழிகோலிய விஷயம்தான் இந்த 73வது அரசியலமைப்பு சாசன சட்ட திருத்தம் அப்படின்றது. ஸோ இதன் மூலமாக நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு 3 அடுக்கிலான கீழ்மட்டத்துல வருது. அந்த 3 அடுக்குல ஸோ மாவட்ட பஞ்சாயத்து இருக்குது, தாலுகா லெவல் இருக்குது, அடுத்து யூனியன் அதான் பிளாக்னு நம்ம சொல்லுவோம், ஸோ வில்லேஜ் லெவல் இருக்குது. இந்த 3 கட்டத்திலையும் 3 லெவல்லையுமே அவங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்குன்னு டெசிக்னேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு தனியா காம்போசிஷன் இருக்குது. ஸோ இந்த 3 சேர்ந்ததுதான் ரூரல் லோக்கல் கவர்னன்ஸ். அதான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்றோம். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த ரூரல் லோக்கல் கவர்னன்ஸுக்கு அந்த 3 அடுக்கு செயல் அமைப்பு முறையுடைய செயல்பாடுகள் அதை எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ ஆர்டிகல் 2436 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய அரசியல் அமைப்பில் உள்ள அந்த ஆர்டிகல் 243 6வது பிரிவு அந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய செயல்பாடுகளை வரையறை செய்கிறது. எப்படி அது வரையறை செய்கிறது? பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. அதுல அதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், அதனுடைய கவன குவிப்பு எதில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அத்தோட கிராம் சபா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அது வழிவகுக்குது. ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், வளர்ச்சியை மேம்படுத்துவது மற்றும் அந்த வளர்ச்சிக்கான திட்டமிடல், இதுதான் அந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுடைய பிரைமரி ஃபங்க்ஷன். அதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், அதனுடைய கவனம் எதை நோக்கி அது கவன குவிப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்துதல். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்ஸிகியூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப்
தி ஸ்கீம்ஸ் ஆர் தி பாலிசிஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸ். ஸோ அந்த சமூக நீதி திட்டங்களையும் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்துதல் இதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ். இதை செயல்படுத்துறது, அது பொருளாதார வளர்ச்சி திட்டங்களாகட்டும், இல்ல சோசியல் ஜஸ்டிஸ்க்கான இல்லைன்னா சோசியல் வெல்ஃபேருக்கான அந்த திட்டங்களாக இருக்கட்டும், இதை எப்படி செயல்படுத்துறது? கிராம் சபா மூலமாக தன்னுடைய அந்த பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அதை ரெக்கமெண்ட் செய்வதன் மூலமாக இங்கு அந்த சமூக நீதி திட்டங்களையும் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களையும் இது செயல்படுத்த வேண்டும். இப்படி செயல்படுத்துவதன் மூலமாக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது இந்த கிராம் சபா அதனுடைய ரோல் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அரசாங்க கொள்கையை வடிவமைப்பதில் குடிமக்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடிமக்களுடைய கருத்துக்களை கவனத்தில் எடுத்துக்கொடாமல் எந்த விதமான திட்டமிடலையும் நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது வளர்ச்சியை கொண்டு வராது, நாம் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சியை கொண்டு வராது. அதனாலதான் கிராம் சபால அந்த அந்த திட்டமானது மக்களுக்கு உகந்ததா, வளர்ச்சிக்கு உகந்ததா, அந்த மக்களுக்கு தேவையான அந்த ரிசல்ட்டை அந்த அதனுடைய அதுக்கான மக்களுக்கு தேவையான பதிலை கொண்டு வருமா அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறதுக்காக மக்களுடைய கருத்தை கிராம் சபால வெளிப்படுத்தலாம். ஸோ இதுல தேவையான மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கிராம் சபா மூலமா மக்கள் முன்மொழிகின்ற அந்த கருத்துக்கள் மூலமாக திட்டங்களில் தேவைப்படக்கூடிய மாற்றங்களை நாம் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக அவர்கள் மக்களுடைய வளர்ச்சிக்கு நாம் அந்த திட்டங்களை இல்லைன்னா மறுமதிப்பிடப்பட்ட இல்லைன்னா மறுவரையறை செய்யப்பட்ட திட்டங்களை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கிராம் சபா ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த முக்கியமான பங்கு வகிப்புக்கு ஸோ இந்திய அரசியலமைப்புடைய 243வது பிரிவு 240வது பிரிவுல 6வது சரத்து நமக்கு உதவி செய்யுது. ஸோ இப்போ அடிமட்ட முயற்சிகள், கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ், இது ஏன் தேவை, எதற்காக இந்த அடிமட்ட முயற்சிகள் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஆரம்பத்திலே எழுப்பிட்டோம். அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற முயற்சிகள்ல நாம இன்க்ளூஷன், இன்க்ளூசிவ் growth, சோசியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் நாம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த அடிமட்ட முயற்சிகள் ஃபார் வாட், எதற்காக? இந்த அடிமட்ட முயற்சிகள் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக. உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப நம்ம முன்னாடி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வளர்ச்சினா என்னன்னு பேசிட்டோம், பொருளாதார வளர்ச்சினா என்னன்னு பேசணும், சமூக வளர்ச்சினா என்னன்னு பேசணும், அடுத்து மனிதவள வளர்ச்சினா என்னன்னு பேசணும், நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, நிலையான அபிவிருத்தினா என்னன்னு நம்ம பேசணும். இப்ப 4வதா ஒரு கான்செப்ட், 5வதா ஒரு கான்செப்ட் நம்ம முன்னாடி இருக்குது, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். என்ன சார் அது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்? இது எப்படி சார் நம்ம அச்சீவ் பண்றது? ஸோ அதை எப்படி இன்க்ளூசிவ் growth அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ இன்க்ளூசிவ் உள்ளடக்கிய மேம்பாடு மற்றும் வளர்ச்சி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குது? அந்த உள்ளடக்கிய மேம்பாடு அப்படிங்கிறது எதை குறிக்குதுங்கிற ஒரு கேள்விக்கு பதிலா நாம ஒதுக்கப்பட்ட குழுக்கள் அவர்கள் சொந்தமாக தன்னிறைவு அடைவதற்கும் அவர்களின் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளையும் வழங்கப்படுதலே நாம் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாடுன்னு சொல்றோம். ஸோ கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் ஃபார் தேர் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ஸோ தே பிகம் செல்ஃப் சஃபிசியன்ட் ஆன் தேர் ஓன். ஸோ செல்ஃப் சஃபிசியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன? தன்னிறைவை அடைதல். ஸோ தன்னிறைவை எப்படி அடைய முடியும்? அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமாகவும் அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதன் மூலமாகவும் அவர்கள் தன்னிறைவு அப்படிங்கிற நிலையை எய்த முடியும். அந்த நிலையை எய்துவதன் மூலமாக நாம் அவர்களை வளர்ச்சி பாதையில் உட்கொணர முடியும். அப்படி வளர்ச்சி பாதையில் உட்கொண்டு வருவதன் மூலமாக நாம் வளர்ச்சியில் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நடையை நாம் ஏற்படுத்த முடியும். ஸோ இங்க இந்த மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் திறன் மேம்பாட்டிற்கான வசதி வாய்ப்புகள் வழங்காம இருக்குதோ அவங்க எல்லாமே இங்க மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த அவங்களுடைய திறன் மேம்பாடு மறுக்கப்பட்ட அனைத்து குழுக்களும், அது பெண்களா இருக்கட்டும், இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு தாழ்ந்த சமூகத்துல தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல எல்டர்லி பீப்புளா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அவங்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் காரணமாக சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். அதனால அந்த யாரா வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லும் போதுதான் அவங்க எல்லாருமே இங்க ஒதுக்கப்பட்ட குழுக்கள் அப்படிங்கிறது சொல்றோம். அவங்க தான் மார்ஜினலைஸ்ட்னு நம்ம சொல்றோம். ஸோ அவங்கள மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வர்றதுதான் இங்க நாம அந்த முன்னாடி சொல்லக்கூடிய உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு.
ஸோ இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாடை நாம் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனங்கிற ஒரு கேள்விக்கு வந்துட்டோம். என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்குது? இதுவரைக்கும் நாம வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சின்னு நிறைய தலைப்புகள்ல பேசியிருக்கோம். அந்த வளர்ச்சிகளை நாம அச்சீவ் பண்றதுக்கு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு. ஓகே, இது எல்லாம் பேசியாச்சு. இப்போ வாட் வி டிட், நாம என்ன செஞ்சோம் அதுக்காண்டி, இல்ல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் யாருக்காக, இந்த முயற்சிகள்லாம் எப்படி அவங்கள இன்க்ளூசிவ் குரோத் அந்த அப்படிங்கிற டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமுக்குள்ள, மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலா நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இது மட்டுமே இன்க்ளூசிவ் எஃபர்ட்ஸ் கிடையாது, இன்க்ளூசிவ் அல்லது எக்ஸ்க்ளூசிவ் எஃபர்ட்ஸ் கிடையாது. இதெல்லாமே இன்க்ளூசிவ். இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் தான். இதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும், ஒவ்வொரு அளவுலையும், ஒவ்வொரு குழுக்களுக்காகவும் அந்த குழுக்களை முன்னெடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுல ஒரு சில கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இங்க நம்மளுடைய பாடத்திட்டத்துல சேர்த்திருக்கிறாங்க. ஸோ அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நஸ்தீக் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது, சேவா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது, சஹாயோக் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது, MNREGA அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், தென் MSME ஸ்கீம்ஸ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட செக்ஷனுக்காக, இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்காக எடுக்கப்பட்ட அடிமட்ட முயற்சிகள். ஸோ இதை நாம ஒண்ணு ஒண்ணா இப்ப நம்ம பார்க்கலாம். நஸ்தீக் அப்படிங்கிறது என்ன? இது 2012 ஒரு சட்ட அதிகாரம் அளிக்கும் ஒரு பெண் தன்னார்வலர்கள் அமைப்பு. இது யாருக்கானது? இது ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கானது. ஸோ ட்ரைபல்ஸ் எப்பவுமே சமூகத்தில இருந்து புறந்தள்ளப்பட்ட ஒரு சமூக குழுவா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆதிவாசிகளுக்கான ஒரு சட்ட அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னார்வலர்கள் அமைப்பு. இது 2012 ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, இது ஆதிவாசிகள் அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க காடுகள் சார்ந்த இடங்கள்லையும் பிளான்டேஷன்ஸ், அந்த காடுகளை பிளான்டேஷன்ஸ்லையும் தான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து நம்ம மத்தியில இருக்குது. ஓகே, அந்த பொதுவான கருத்துல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோட்டங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆதிவாசிகளையும், பிளான்டேஷன்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆதிவாசிகளையும், அந்த ஆதிவாசி பெண்களையும் மற்றும் ஆதிவாசி குழந்தைகளையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தன்னார்வலர் அமைப்பு. ஸோ இது என்ன மாதிரியான, அது சைல்டு லேபரை ப்ரிவென்ட் பண்றதுக்கும், சைல்டு அபியூஸை எலிமினேட் பண்றதுக்கும், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், அந்த மெட்டர்னல் கேரை பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஆதிவாசி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இது எப்படி செயல்படுது? இது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம், தன்னார்வலர்கள் எப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். குறுஞ்செய்திகள் மூலமா சென்டிங் மெசேஜஸ். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மெசேஜ் பண்றது மூலமா, இன்னாருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத இந்த தன்னார்வலர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இம்மிடியேட்டா அந்த ப்ராப்ளம்ல இருந்து, அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ரெமிடிஸை, இல்ல அந்த ப்ராப்ளத்துல இருந்து அந்த ஆதிவாசி பெண்களையோ குழந்தைகளையோ வெளிக்கொணர்வதற்கான அனைத்து முன்முயற்சிகளையும் இவங்க எடுத்து அவங்களுடைய கேரை என்ஷூர் பண்ணுவாங்க. சமூகத்துல அவங்களுடைய இருத்தலை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நஸ்தீக் அமைப்பு. இரண்டாவது சேவா சங்கம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமங்கள்ல அது இன்னும் ஒரு உயிர் போட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அதனுடைய செயல்பாடு அப்படி. ஏன்னா நாடு தழுவிய அளவுல இந்த சேவா சங்கம் அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த சேவா அப்படிங்கிறது, அந்த அசோசியேஷன்லயே சங்கம்னு இருக்குது. ஆனா மக்கள் பழக்கத்துல அந்த சேவா சங்கம் சாட்டா சொல்லி பழகி இருப்பாங்க. ஸோ சேவா அப்படிங்கிறது எதனோட அக்ரோனிம்னு பார்த்தோம்னா, சிம்பிளி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென்ஸ் அசோசியேஷன். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென்ஸ் அசோசியேஷனை தான் இங்க சேவா அப்படிங்கிற ஒரு குறியீடு மூலமா நம்ம சொல்றோம். இது 1972 குஜராத்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 1972 ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 28, இப்போ ஒரு 24, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இது வெற்றிகரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுய தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கான ஒரு சங்கமா இருந்துகிட்டு இருக்கு. இது எந்த விதமான ஜாதிக்கோ மதத்துக்கோ இனத்துக்கோ உட்பட்டது கிடையாது. இது மதம் மற்றும் ஜாதிக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதனுடைய கவனம் அப்படிங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்டு விமன் மட்டுமே. அது எந்த ஜாதியில இருக்கலாம், எந்த மதத்திலையும் இருக்கலாம், எந்த இனத்திலையும் இருக்கலாம், எந்த குழுவிலையும் இருக்கலாம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு விமனை முன்னேற்றக்கூடிய ஒரு சங்கம் இது. ஸோ இது எப்படி இது செயல்படுதுன்னு பார்த்தோம்னா,
சுய தொழில் செய்யும் பெண்களை மேம்படுத்துவதற்காக அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அது ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும், இல்லைன்னா ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கறதுல சேவா சங்கம் ஒரு முன்னோடியான சங்கமா இருந்துட்டு இருக்குது. ஸோ இது எப்படி பெண்களை ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபர்ட் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வருது, பெண்களை சுயதொழில் புரியக்கூடிய பெண்களை ஒரு ஆண்டர்பிரனரை, தொழில் முனைவோரை கூட்டுறவு நிறுவனங்களாக ஒழுங்குபடுத்துகிறது. அவங்க எல்லாத்தையுமே ஒரு கோஆபரேட்டிவ்ஸ்ங்கிற ஒரு பிராடர் கேட்டகரிக்கு கீழே கொண்டு வருது. மற்றும் இது ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி செயல்படுவதன் மூலமாக ஸோ சுயதொழில் புரியக்கூடிய அந்த சுயதொழில் புரியக்கூடிய பெண்களை ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபர்ட்டா கொண்டு வருது. சரி, இப்ப யார் யார் சுயதொழில் புரியக்கூடிய பெண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சொந்த சிறு தொழில்கள், அவங்க கூலி தொழிலாளிகளா கூட இருக்கட்டும், ஏன்னா அவங்களும் சுயமா தான் இன்கம் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ சுயமா தங்களுடைய உழைப்பின் மூலமாக இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய அனைவருமே இங்க சுயதொழில் புரியக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரைசேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ அதன் மூலமாக சொந்த சிறு தொழில்கள் புரியவர்களாகட்டும், இல்ல கூலி தொழிலாளிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா முறையான சம்பளத்தை பெறுகின்ற தொழிலாளர்கள், இல்லைன்னா சரியான ஊதியம் பெறாத தொழிலாளர்கள். இப்போ இதை நம்ம முறையான சம்பளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்கனைஸ்டு செட்டப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல அன்ஆர்கனைஸ்டு செட்டப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆர் த விமன் ஹூ ரிசீவிங் ரெகுலர் வேஜஸ் ஆர் ஃப்ரம் ஃபார்மல் செக்டார் ஆர் இன்ஃபார்மல் செக்டார். ஸோ இவங்க எல்லாருமே சுய தொழில் புரியும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வர்றாங்க. ஸோ women worker who earn a living through their own small business or wage labor and do not receive regular salaries like formal sector workers can be mentioned as self-employed women. ஸோ இதுதான் இங்க சேவா சங்கத்தினுடைய முக்கியமான பணிகள். ஸோ இந்த வேலை தவிர ஸோ பல்வேறு வங்கி, குழந்தை பராமரிப்பு, சட்ட உதவி மற்றும் தொழில்சார் அறிவு போன்ற சேவைகளை அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு விமன்ஸ் அசோசியேஷன் வழங்குது. அதே மாதிரி சுய தொழில் புரியும் பெண்களுக்கு ஊதியம், தொழில் வாய்ப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றை அடைவதை நோக்கி இவங்க அவங்களுடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த ஆல் ரவுண்ட் நீட்ஸ், அந்த நீட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல மட்டும் இல்லாம வளர்ச்சி அப்படிங்கிறது பல்வேறு துறைகளை சார்ந்தது, பல்வேறு டைமென்ஷன்ஸ் சார்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து தேவை உதவிகளையும் இந்த சேவா புரிந்து வருகிறது. இதற்கடுத்து சஹாயோக் அப்படிங்கிற ஒரு கிராஸ் ரூட் இனிஷியேட்டிவ். இது 1992 உத்தரப்பிரதேசில் ஆரம்பிக்கப்பட்ட பெண்கள் சுகாதாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஓர் அமைப்பு. ஸோ இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, சமூகத்தில் விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லக்கூடிய தலித், முஸ்லிம் மற்றும் ஆதிவாசி, பழங்குடி சமூகங்களைச் சேர்ந்த ஏழை, கிராமப்புற பெண் தலைவர்கள் மற்றும் சமூகம் சார்ந்த அமைப்புகள், அதான் சொன்னேன் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், சமூகம் சார்ந்த அமைப்புகளுடன் ஒரு நீண்டகால ஒத்துழைப்பை பேணுவதன் மூலமாக அவர்களுடைய நீண்டகால தேவைகளை நாம நிறைவேற்ற முடியும். நீண்ட காலமாக அவர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த அந்த உரிமைகளை, அந்த மறுக்கப்பட்டு வந்த அந்த ஆதாரங்களை அடைவதன் மூலமாக, இல்லைன்னா அடைவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதன் மூலமாக மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய விளிம்பு நிலை மக்களா இருக்கக்கூடிய தலித், முஸ்லிம் மற்றும் ட்ரைபல் சொசைட்டிஸ் பீப்புள்களுக்கு இவங்க தங்களுடைய உதவியை நீட்டுறாங்க, உதவி கரத்தை நீட்டுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து MGNREGA, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இல்லைன்னா ஸ்கீம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நீங்க ரொம்ப சிம்பிளா கிராமத்துல ரொம்ப கலோக்கியலா சொல்லுவாங்க, 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத அவங்க மனசுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. 2006 ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இந்த உலக அளவுல பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் உத்தரவாதமான ஊதிய வேலை மினிமம் 100 நாட்கள் வழங்குவதன் மூலமாக கிராமப்புறங்களில் அவர்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டமானது வழிவகை செய்கிறது. உலக அளவுல மிகப்பெரிய ஒரு திட்டம் இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது எப்படி மக்களுக்கு பயனுடைய ஒரு விஷயமா இருக்குது. இந்த திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி, சொத்துக்கள் மற்றும் வாழ்வாதார வளங்களை வழங்குகிறது. இதனுடைய முக்கிய பண்புகள், ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, இது அனைத்து கிராமப்புற குடும்பங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு உறுப்பினராவது இந்த திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருப்பார். வருஷத்துல 100 நாட்கள் மினிமம் வேலை அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா பாருங்க, வாரத்துல 3 நாள் அவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்.
விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் இவங்க வந்து ஒரு பெனிஃபிஷியரியா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுருவாங்க. நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் கண்டிப்பா இவங்களுக்கு கொடுக்கும். இது நாடு தழுவிய அளவுல அனைத்து பிராந்தியத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே ஊதியம் இங்க கொடுக்கும். ஈக்குவல் ரெமுனரேஷன், ஈக்குவல் பே அப்படிங்கிறது இங்க அச்சீவ் பண்ணப்படுது. வீக்லி பேமெண்ட், இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வாரம் சம்பளம் ஏறிடும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மொத்த தொழிலாளர்கள்ல 1/3 பெண்களாக இருக்க வேண்டும். அடுத்து எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸ். ஸோ சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு உதவுவதற்கு கொடுக்கக்கூடியதுதான் சம்பர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது ஸ்கில் அப்கிரேடேஷனுக்கு உதவுது. சமாதான் அப்படிங்கிறது அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. டெக்னாலஜி சென்டர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்கும் அந்த இன்னோவேஷன்ஸுக்கும் வழிவகுக்குது. இந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதன் மூலமாக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு நாள் ஒரு புதிய அமர்வுல புதிய தலைப்போட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.